ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாம் வாக்களித்து இப்ப டெஸ்ட் பண்ண டைம் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு கொண்டு விளங்குது. ரணிலின் ஒரு அழகான ஒரு வழியில போயிட்டு இருக்கார். அனுரகுமார் என்ன சொல்றார்? இந்த தொங்கு பாலத்துல நானும் போகணும் அப்படித்தான் சொல்றார். இந்த தொங்கு பாலத்துல போய்தான் நாட்டை மீட்கணும்ங்கிறார். அப்ப அந்த மனுஷன் தொங்கு பாலத்துல போற மனுஷன் எங்கெங்க ஆடுது அசைது எல்லாம் பார்த்து போயிட்டு இருக்காரு. நீங்க வந்து தொங்கு பாலத்துல கவுத்துட்டேலண்டா இருக்கா இல்லையா? ஆனா ரணில் அதை சேப்பா கொண்டு போவாருன்னு நமக்கு விளங்குது. சஜிதா நம்பி கொடுக்கல. தொங்கு பாலம் வேணாண்டு ஓடின மனுஷன் அந்த ஆண்டு நேற்று ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன். நான் இங்கிலீஷ்ல பேசி காசு கொண்டு வருவேன். அந்த ஆள் இங்கிலீஷ்ல பேசுறது அந்த ஆளுக்கும் விளங்குறல. சில நேரங்கள் நான் இங்கிலீஷ்ல பேசி காசு கொண்டு வருவேன் என்று ஒரு தலைவன் சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு பால் போத்தல் தலைவனை நாம சப்போர்ட் பண்ணலாமா? என்னடா பாப்பாது? நான் வெரி சீரியஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் ரணில் விக்ரமசிங்கே கிட்ட சொன்னேன், சஜித் பிரேமதாசாவோடு போனால்தான் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவன் என்றாலும் நான் போக மாட்டேன் தான் நான் வந்தீங்க. சஜித் பிரேமதாசாவோடு போனால்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்றால் கூட ஜனாதிபதி நான் அவரோட போக மாட்டேன் என்று நான் சொல்லிக்கிறேன். ஏன் சொல்லிக்கிறேன்னா நமக்கு விளங்குது. நாமளும் யோசிக்கிறார்கள். நாங்களும் மீடியாவில் 15 வருஷம் கொட்டை போட்டு வந்திக்கிறோம். இவராரு அவராரு எல்லாம் விளங்குது நமக்கு. எனவே இந்த டைம் நமக்கு டெஸ்ட் பண்ற டைம் இல்லை. இந்த டைம் நாங்க வந்து சரி அவனுக்கு கொடுத்து பார்ப்போமே. என்ன கொடுத்து பாக்குறது? என்ன கிரிக்கெட் ஆடா விளையாடுறோம்? சரி அவன் பெட் பண்றான்னு கொஞ்சம் பெட்டிங் அனுப்புன்னு சொல்றதுக்கு நாம ஒரு நாட்டை கொடுக்க போறோம். மறுபடியும் கியூல நிக்கிற ஒரு நிலைமை வந்தா நான் சொல்றேன் அந்த மனுஷனை நீங்க பிடிக்கல. இனி தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க.